சினிமா நடிகர்களுக்குள்ள டிவோர்ஸ் வருது. இப்போ ஒரு நடிகர் நீங்க தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்றீங்க, தெரியாம ஒண்ணு கல்யாணம் பண்ணல. சங்கீதாவே எடுத்துக்கோங்களேன், விஜய் வந்து ஒரு ஸ்டார் நடிகர், அவர் நடிகர் தெரிஞ்சனால்தான் நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க. ஒரு நடிகர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கும் போது பல பெண்களோட நடிச்சுதான் ஆகணும், பல பெண்களை தொட்டு நடிச்சுதான் ஆகணும். நீங்க கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் எனக்கு குத்துது கொடையுதுன்னு சொன்னீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு நீங்க ஒரு நடிகனை கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்யாணம் பண்ணிட்டீங்க, 2 குழந்தை பெற்றுட்டீங்க, மேபி அதுவே கூட ரீசனா இருக்கலாமே. சங்கீதா வந்து விஜயை பத்தி சந்தேகப்பட்டு கூட விஜய்க்கு வந்து தனக்கான ஒரு அன்பு கிடைக்காம போனாலும் கூட அவர் வந்து த்ரிஷாவை லவ் பண்ணிருக்கலாம். சரி, நான் வந்து இப்படிதான் இருந்திருக்கோம்னு பர்டிகுலரா நான் சொல்ல வரல, இதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம்னு சொல்றேன். ஏன்னா நம்ம 2 சைடும் யோசிச்சு பார்க்கணும். நம்ம வந்து விஜயை மட்டும் குறை சொல்றதுல எதுவும் கிடையாதுங்க. ஏன்னா நீங்க பாருங்களேன், அப்படி பார்த்தா சங்கீதா வந்து ரிவெஞ்ச் எடுக்கணுன்றதுக்காக இத்தனை வருஷம் கழிச்சு அவர் எலெக்ஷன்ல வரணுன்ற டைம்ல அவங்க டிவோர்ஸ் கேஸ்னு ஒண்ணு விஷயம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவ் கேஸ். இதை எடுத்தோம்னா மோஸ்ட்லி வந்து எல்லாருமே விஜய் ஹேட்டர்ஸா மாறுவாங்கன்னு தெரிஞ்சுதான் நீங்க வந்திருக்கீங்க. அப்ப இவ்வளவு கிரிமினலா யோசிச்சவங்க நீங்க அவர் நடிக்கும் போது ஏன் சந்தேகப்படாம இருந்திருக்க மாட்டீங்களா? என்ன டவுட், என்ன இது இருக்கு சொல்லுங்க, கேரண்டி இருக்கு. திட்டம் போட்டுதான் காய் நகர்த்தி இருக்காங்க. விஜய் வந்து அரசியல்ல வரக்கூடாது இது பண்ணுவாங்க. ஆனா நீங்க பாருங்க, இந்த ஒரு இஷ்யூ வந்து விஜய் இப்படி தொடச்சு போட்டு எலெக்ஷன்ல வருவாரு, ஜெயிப்பாரு, நின்னு காட்டுவாரு, எல்லார் மூஞ்சிலும் கறி பூசுவாரு. கன்ஃபார்ம் இது ஒரு இஷ்யூவே கிடையாது. அவரோட இதுக்கு ரைஸ்க்கு வந்து யாரும் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அவர் வளர்ந்துதான் வருவார். பாருங்க, நீங்க வந்தக்கு அப்புறம் தெரியும் பெண்களுக்கான அவர் பல நலத்திட்டங்களை எடுத்துட்டு வரும்போது தெரியும், பெண்களுக்கு அப்ப புரியும். இப்போ பல பெண்கள், முக்காவாசி பெண்கள் தான் சப்போர்ட். டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து டார்கெட்டட் இஷ்யூ, விஜய் டார்கெட் பண்ணுன்றதுக்காக எடுத்துட்டு வந்த விஷயம். இதை வச்சு அரசியல் கட்சிகள் வந்து நல்லா எந்த அரசியல் கட்சி நான் பேசுறாங்கன்னு தெரியுமா? இந்த டிவோர்ஸ் வச்சு பேசுறதுக்கு எந்த அரசியல் கட்சிக்கும் தகுதி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கட்சியில ஏகப்பட்ட அழுக்கு இருக்கு, அவமானம் இருக்கு. ஸோ இது வச்சு விஜய் வந்து நீங்க குறை சொல்றதுக்கு, அவங்க சொல்றதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. நீங்க வந்து இங்க எட்டி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு கண்ணாடியில நம்ம மூஞ்ச முதல்ல பார்த்துட்டு தான் வந்து நம்ம பேசணும். ஸோ இதனால வந்து விஜய்க்கு வந்து எந்த ஒரு இம்பாக்ட் இருக்கும்னா இருக்காதுங்க. கண்டிப்பா அவர் வந்து இந்த வாட்டி எலெக்ஷன்ல வந்து கண்டிப்பா ஜெயிப்பார். இல்ல தொண்டர்கள் என்ன மாதிரி பார்வை பார்ப்பான்னு கேட்கிறேன். தொண்டர்கள் வந்து இப்போ வந்து எதுவும் பேச முடியாத சுச்சுவேஷன்ல இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரையும். பட் அவங்க மனசுல இப்ப இன்னைக்கு பேசுற வாய் கூட, தப்பா பேசுற வாய் கூட நாளைக்கு பாருங்க விஜய்க்கு தான், எங்க அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நீங்க நல்லா பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடி இருக்க அரசியலுக்கு ஓட்டு போட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வரை என்ன நடந்துட்டு இருக்கதும் தெரியும். இந்த எலெக்ஷன் வரும்போது மட்டும் நீங்க எல்லாமே செய்யறீங்க. எலெக்ஷன் வந்து இந்த ஸ்டார்டிங் இந்த வர டைம் வரையும் நீங்க எல்லாம் இழுத்து போட்டு செய்றீங்க, ரோடு போடுறீங்க, அது பண்றீங்க, இது பண்றீங்க, கூப்பிட்டு வச்சு எல்லாம் கொடுக்குறீங்க, இந்தாமா வச்சுக்கோமான்ட்டு. ஏன் எலெக்ஷன் போட்டு இத்தனை வருஷம் முடிஞ்சு, நீங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. எவனும் உங்க வீட்டு பக்கம் வரவே மாட்டான். மழை பெஞ்சு தண்ணி தேங்கி வெள்ளம் வந்தா கூட எவனும் உங்க வீட்டு பக்கம் வரமாட்டான். உங்களுக்கு அந்த நிவாரணம் கிடைக்கிற காசு கூட பாதி அடிச்சிடுவாங்க. உங்க பேர்ல வரலாமா, உங்க பேர் கிடைக்கலாமான்னு சொல்லிடுவாங்க. ஆனா இந்த எலெக்ஷன் நெருங்கும் போது மட்டும் பாருங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்வாங்க. கேட்டா அரசியல்வாதியே ரோடுக்கு வந்து செய்வான். ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னும் கண்டுக்க மாட்டான். அதனால உங்களுக்கு பாஸ்ட்ல நடந்த விஷயம் எல்லாம் தெரியும். ஃபியூச்சர் நம்ம கையில தான் இருக்கு. அது நீங்க ஃபியூச்சர் நம்ம போடுற ஓட்டுல தான் இருக்கு. கண்டிப்பா அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பா அண்ணன் செய்வார். கண்டிப்பா எங்க அண்ணன் ஆட்சிக்கு வருவார். நீங்க பாருங்க 2026 எலெக்ஷன்ல எங்க அண்ணன் வந்து ஆட்சிக்கு வருவார். இன்னைக்கு பேசுற வாயெல்லாம் நாளைக்கு வாயை பொழக்கதான் போகுது. அந்த வாய்க்கெல்லாம் எல்லாத்தையும் மண்ணள்ளி போடுற மாதிரி கண்டிப்பா எங்க அண்ணன் வருவாரு, எலெக்ஷன்ல நிப்பாரு. கண்டிப்பா எங்க அண்ணன் தான் ஜெயிப்பாரு. நான் கடிச்சு சொல்றேன், நீங்க பாருங்க எங்க அண்ணன் தான் ஜெயிப்பாரு. நீ வந்து அவனை இப்படி தொட்டு நடிச்ச, அவளை இப்படி தொட்டு நடிச்சு நீ கண்டிப்பா சண்டை போட்டிருப்பீங்க. நான் சொல்றேன், அதுவா கூட உங்க பிரிவுக்கு காரணமா இருந்திருக்கலாம். ஆண்டுகளாக அவர் எப்ப கல்யாணம் பண்ணாலும் அப்பல இருந்தே பெண்களை பாத்தீங்கன்னா தொட்டு தான் பேசியிருக்காங்க. பாடல் பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடும் போது எல்லா இடத்துலயும் பண்ணிருக்காங்க. அப்பெல்லாம் டிவைஸ் கேட்காதவங்க இப்ப வந்து கேட்கறதுக்கு என்ன காரணம்? எலெக்ஷன் டைம்ல அதுதான் சொல்றேன்ல, இது திட்டப்பட்ட சதி. வந்து ஃபர்ஸ்ட் சங்கீதாக்கு வந்து விஜய் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க. விஜய் அரசியல்ல வரக்கூடாது, விஜய் அரசியல ஜெயிச்சுட்டாருன்னா அவங்களுக்கு அது ஏத்துக்க முடியாதுன்ற டைம்ல தான் இந்த ஒரு இஷ்யூ எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுக்கு சப்போர்ட்டா பேக்ரவுண்ட்ல ஏதோ ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். சரி, ஓகே. விஜய் அரசியல் வந்தது சங்கீதாக்கு பிடிக்கலன்னு எடுத்துக்கலாமா? கன்ஃபார்ம் பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளவு வருஷம் விட்டுட்டு நீ இப்ப வந்து டிவோர்ஸ் வேணும்னு கேட்டேன்னா என்னமா அர்த்தம்? ஓகே, நீங்க டிவோர்ஸ் கேட்கறதுனால நாளைக்கு இந்த ஒரு பிரச்சனைகள் வரும் நல்லாவே தெரியும். ஓகேங்களா? நீங்க டிவைஸ் கேட்க போறீங்க, எலெக்ஷன் வருது, இது மூலியமா விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கும். இல்ல விஜய் ரசிகர்கள் பாத்தீங்கன்னாக்கா விஜய் தொண்டர்களாக மாறி இருக்காங்க,
நாளைக்கு அவங்க ஓட்டு போடுவாங்களா, மக்கள் ஓட்டு போடுவாங்களா, மிகப்பெரிய கேள்விகள். மக்கள் அதை என்ன பார்வையில பார்ப்பாங்க? மக்கள் வந்து இப்ப என்ன நினைச்சுப்பாங்கன்னா, ஓகே சங்கீதா ஒரு பெண், அவங்களுக்கு வந்து இழக்கப்பட்டது வந்து இது வந்து ஒரு அவமானம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சில மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு மக்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, எது உண்மைன்றது நமக்கு தெரியாது. நம்ம விஜய் மட்டும் சொல்ல முடியாது, சங்கீதா எப்படிப்பட்டவங்க நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு நடிகன் தெரிஞ்சுதான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த வாழ்க்கை அவங்களுக்குள்ள இருக்க பர்சனல் லைஃப் எப்படின்றது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஏன்னா விஜய் நினைச்சிருக்கலாம், இப்ப சங்கீதா டிவோர்ஸ் கேஸ் எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் கூட விஜய் வந்து ஏதாவது ஒரு ட்விட்டர்ல கூட ஒரு போஸ்ட் போட்டிருக்கலாம், சங்கீதா கேரக்டர் பத்தி ஏதாவது தப்பா கூட போட்டிருக்கலாம். ஆனா அவர் இப்போ வரையும் எந்த இதுவும் தப்பா பண்ணவே இல்லை. தன்னால சக தோழியை வந்து அவமானப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுன்றதுக்காக தான் அவர் வந்து ஒரு பொது இடத்துல அவங்களை கூட்டு வந்தாங்க. அதுலயும் ஒரு பெண்ணுக்கான ஒரு மானத்தை அவர் காப்பாத்திருக்காரு. அதை நம்ம நல்லா யோசிக்கணும். மக்களே யோசிங்க. ஒரு திரிஷா, விஜய் இவங்களை பற்றி கிசு பார்த்தீங்கன்னாக்கா அதிகமா இருக்கு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? அது நடிகைகளா இருக்கட்டும், நடிகைகள் அவங்கள பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிசு அதிகமா வந்துகிட்டே இருக்கு. என்ன காரணம்? த்ரிஷா பாத்தீங்கன்னா விஜயோட மொத்தம் 5 படம் நடிச்சிருக்காங்க. அண்ட் விஜயோட அதிகமான படம் நடிச்ச நடிகை பாத்தீங்கன்னா த்ரிஷா தான். அண்ட் எல்லா படமுமே பாத்தீங்கன்னா ஹிட், சூப்பர் டூப்பர் ஹிட். அண்ட் த்ரிஷா விஜய்னாலே எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி ஒரு என்ன சொல்றது ஹிட்டான ஒரு ஜோடி நான் நடிப்புல சொல்றேன். ஸோ அப்போ இருக்கும் போது கண்டிப்பா ஒரு 2 நடிகர்கள் பேசினாங்கன்னா, ஒன்னா பேசினாங்கன்னா கண்டிப்பா கிசுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவங்களே வந்து நெருப்பு கொளுத்தி போட்டுருவாங்க. கொளுத்தி போட்டு அங்க அந்த நெருப்பால கூட அவங்களுக்கு பத்திருக்கலாம், யாரு வேணா சொல்லலாம் இல்லையா? ஏன்னா அவங்க 5 படம் நடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி உங்களை பத்தி கிசுன்னு பேசுறாங்க. அந்த கிசுவே அவங்க மனசுல ஒரு காதல வளர்த்துருக்கலாம் கூட நான் சொல்லுவேன். இப்ப ரீசெண்டா கூட மிருனால் தாக்கூர் தனுஷை வச்சு சேர்த்து பேசிட்டு இருக்காங்க. தனுஷ் ஒரு டிவோர்ஸ்டான பர்சன் தான். பட் என்ன நடக்குது நமக்கு எதுவும் தெரியாதுல்ல. விஷயம் என்னன்றது, ஒரு பெண்ணுன்ற வாழ்க்கையே முதல்ல கஷ்டமான வாழ்க்கை. அது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரின்றது, சினிமா இண்டஸ்ட்ரின்றது ஒரு மேல் டாமினன்ட் இண்டஸ்ட்ரி. அங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க கேட்பாங்க, இந்த எல்லா விதமான விஷயங்களுக்கும் அவங்க ஒரு பெண்ணை கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா ஒரு பெண்ணுனாலே அவங்க புரிதல் வந்து தப்பா தான் போகும். ஓகேங்களா? இதுல வந்து கௌரவமா வர நடிகைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லி நிறைய பேர் பெண்களை ஃபோர்ஸ் பண்ணி நிறைய விதமா அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால இது வந்து வெளியே தெரிய வரும்போது ஒரு நடிகைனாலே அவங்க வந்து தப்பா தான் யோசிக்கிறாங்க, தப்பா தான் இது பண்ணிக்கிறாங்க. ஆனா ஒரு நடிகைக்கும் மனசு இருக்கு, அவங்க மனசையும் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? பெண்கள் மீது மீடியாவில் வரும் விமர்சனங்கள் பற்றி உங்கள் கருத்து என்ன? எப்ப பார்த்தாலும் இப்ப இவன் பொண்டாட்டி அவங்க கூட இருக்கான், அவன் பொண்டாட்டி இங்க ஓடி போயிடுச்சு, இவன் வந்து அவர்த்தவன் பொண்டாட்டியோட போயிட்டான், அவன் வந்து இவன் பொண்டாட்டியோட போயிட்டான், இப்படிதான் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. தவிர உங்க பொண்டாட்டி உங்க கூட இருக்காளான்னு முதல்ல யோசிச்சு பாருங்க. சம்மந்தம் இல்லாம நம்ம அடுத்தவங்க வாழ்க்கையை பத்தி நம்ம பேசுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. இது அவங்களோட இண்டிவிஜுவல், ஒருத்தவங்களோட இண்டிவிஜுவல் அவங்களோட. இது வந்து நம்ம யாரும் வந்து கொஸ்டின் பண்றதுக்கோ பேசுறதுக்கோ நமக்கு வந்து அந்த ரைட்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியுதுங்களா? அவரோட அந்த விஷயத்துக்காக தான் அவர் வந்து இப்படி சரிப்பட்டு வர மாட்டாரு, அது வர நீங்க சரி யாரு தான் இப்ப விஜய் வந்து இதுக்கு ஷூட் ஆக மாட்டாருன்னா வேற யார் ஷூட் ஆவாருன்னு நினைக்கிறீங்க? யாரும் கிடையாது. அவங்க உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாதான் நமக்கு என்னன்றது நமக்கு தெரிய வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அடுத்தவங்க பத்தி விஷயங்கள் நம்ம இந்த மாதிரி அஃபேர்ஸ் பத்தி பேசுறதுக்கு பதிலாக நல்ல விஷயங்களை பேசிட்டு போலாமே. விஜய் எத்தனை சோஷியல் சர்வீஸ் பண்ணியிருக்காரு, எவ்வளவு பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியுமே, எவ்வளவு பேருக்கு இது பண்ணியிருக்காருன்றது. அதை பத்தி பேசுங்களேன். விஜய் பண்ண நல்ல விஷயங்களை பத்தி பேசுங்களேன்.